வணக்கம், நான் உங்கள் கல்லிடை முருகத்தாத்தா. இந்த ஒரு பதிவு எதுக்காக அப்படின்னா, ஐயா நல்லா கேட்டுக்கிடுங்க, இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. தேமுதிகங்கிற கட்சி உருவாகும் போது அவர் மிகப்பெரிய கலைஞர் அபிமானியா தான் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து அவங்க தனியா கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது, ரசிகர் மன்றத்தை வச்சு ஆரம்பிக்கும் போது கலைஞர்கள் அவங்களுக்கும் கருத்து போதல் வந்துச்சு. அப்புறம் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது அந்த மேம்பாலத்துக்காக இவர் கல்யாண மண்டபத்தை தான் இடிச்சு இடைஞ்சல் கொடுத்தாங்க. இவர் கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. இவர் ஆவேசமா, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே. இவர் நம்ம மேடையில எல்லாம் பேசினாரு. அப்புறம் தனித்து நின்று 10%க்கு 8% 10% ஓட்டு வாங்கினாரு. ஆனா அவர் ஜெயலலிதா அம்மா கூட கூட்டணி சேர்ந்தாரு. கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி தலைவராகிட்டார். எதிர்கட்சி தலைவரா ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு சரியான முறையில இவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னா இவர் ரொம்ப நேர்மையான மனுஷன், ரொம்ப கரெக்டான மனுஷன், ஒரு மக்களில் ஒருவர், நம்மள ஒருத்தர் மாதிரி. அவரு கொஞ்சம் கோவப்படுவாரு, நியாயமா இருப்பாரு. மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். இவருக்கு அது கிடையாது. அவர் நாக்கு துருத்திட்டாரு. சட்டசபையில நாக்கு துருத்தி பேசினதுனால அவர் கட்சியில இருந்து 8 எம்எல்ஏக்களை உருவி போட்டி அதிமுக ஆரம்பிச்சு அதை எதிர் வரிசையில தனியா வரிசை போட்டு உட்கார வச்சு இவரை உடனே எதிர்கட்சி தலைவரை ராஜினாமா பண்ண வச்சு கார்ல மாட்டியிருந்த தேசிய கொடியை அவுத்து காரத்துக்கு அரசாங்க காரை ஒப்படைச்சு இவ்வளவும் பண்ணினது யாரு? அதோட நிறுத்தல. இவரு பழம் நழுவி பாலில் விழும் காத்திருக்கிறேன்னு கலைஞர் அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகு தனியா மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல இவரை முதல்வர் வேட்பாளரா நிறுத்தி போட்டியிட வச்சு மீண்டும் 2வது தடவை விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட கூட்டணி சேர்ந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா வந்திருப்பாரு.